நியூமரிக்கல் மெத்தட்ஸில் பைஜெக்ஷன் மெத்தடில் இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபைண்ட் த ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் எக்ஸ் கியூப் மைனஸ் 4x மைனஸ் 9 ஈக்குவல் டு 0 கரெக்ட் டு 3 டெசிமல் பிளேசஸ் பை யூஸிங் த பைஜெக்ஷன் மெத்தட். இப்போ ஃபஸ்ட் கிவன் இதை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 4x மைனஸ் 9 இதில் வந்து இப்போ 1 போடணும். அப்போது எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 போடணும். அப்போ எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 மைனஸ் 4 மைனஸ் 9 கிடைக்கும். இது இந்த டோட்டல் வந்து என்னென்னா மைனஸ் 12. இது வந்து நெகட்டிவ் நம்பர். அடுத்தது எஃப் ஆஃப் 2 எடுக்கணும். எஃப் ஆஃப் 2 வந்து இதை 2 க்யூப் எடுக்கணும். மைனஸ் 4 இன்ட்டு 2 மைனஸ் 9. இதோட சம் என்னன்னா மைனஸ் 9 கிடைக்குது. இதுவும் நெகட்டிவ். இப்போ எஃப் ஆஃப் 3 எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் எக்ஸ் இருக்கிற இடத்துல 3 போடணும். அப்போது 27 மைனஸ் 12 மைனஸ் 9 இது வந்து பாசிட்டிவ் நம்பர் கிடச்சிருக்கு. அப்போது ஒரு நெகட்டிவும் ஒரு பாசிட்டிவ் நம்பர் கிடச்சிட்டுனா நமக்கு போதும். அப்போது எ ரூட் லைஸ் பிட்வீன் 2 and 3. இந்த 2 and இந்த 3. அடுத்தது we can take x naught is equal to இந்த 2 plus 3 by 2 equal to இந்த 2 plus 3ன்னு எடுத்துட்டோன்னா 2 plus 3 divided by 2 equal to 2.5. இந்த இப்போ நம்ம x நாட்டோட வேல்யூ வேணும்னா 2.5. இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். அடுத்தால நம்மளோட ஃபஸ்ட் அப்ராக்சிமேஷன் என்னென்னா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட், அதான் என்னென்னா எஃப் ஆஃப் 2.5. இப்போ என்ன பண்ணோன்னா இந்த இதில் வந்து 2.5 வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். சரியா, எக்ஸ் இருக்கிற இடத்துல 2.5 சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போது 2.5 த ஹோல் கியூப் மைனஸ் 4 into 2.5 minus 9 equal to minus 3.375 கிடைக்குது. மைனஸ் 3.375 இது வந்து நெகட்டிவ் நம்பர். சரியா, அப்போது இஃப் த இன்டர்வல் வந்து நமக்கு நெகட்டிவ் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இதில் ரீப்ளேஸ் ஏ, இதுதான் ஏ, இது பி. இதில் வந்து நெகட்டிவ் நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம ஏயை ரீப்ளேஸ் பண்ணுவோம். இப்போ இது வந்து பாசிட்டிவ் நம்பராக இருந்துச்சுன்னா பியை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். இப்போ இது நெகட்டிவ் நம்பராக இருக்கிறதுனால இந்த 2.5 போட்டு தானே இந்த நெகட்டிவ் கிடச்சிது. அதனால இந்த 2.5 தூக்கி இதில் போடும். அப்போது ரூட் லைஸ் பிட்வீன் எக்ஸ் நாட்டோட வேல்யூ என்னது 2.5. இப்போ 2.5 and 3. அடுத்தால x1. இப்போ x0 எடுத்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ x1 கண்டுபிடிக்கணும். x1 எப்படி இருக்கணும்னா எக்ஸ் நாட்டோட வேல்யூ என்னது 2.5 ப்ளஸ் இந்த 3 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 2.75. இந்த 2.75 வந்து எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போது இது வந்து x1 தானே. அப்போ எஃப் ஆஃப் x1 இஸ் ஈக்குவல் டு என்னென்னா 2.75 த ஹோல் கியூப் மைனஸ் 4 into 2.75 minus 9 equal to 0.7968 கிடச்சிருக்குது. இது வந்து பாசிட்டிவ். அதனால் என்ன பண்ணோன்னா பாசிட்டிவ்னா என்ன பண்ணோம், ரீப்ளேஸ் பை பி. அதனால் ரீப்ளேஸ் பி, பாசிட்டிவ்னா ரீப்ளேஸ் பி. அப்போது இதில் வந்து இது ஏ, இது வந்து பி, இதை தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போது ரூட் லைஸ் பிட்வீன் 2.5 and 2.75ன்னு கிடைக்கும். அடுத்தது மறுபடி x2 கண்டுபிடிக்கணும். x2 வந்து இதையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி டிவைடட் பை 2 கிடைக்கும். அது இந்த வேல்யூ. இதை வந்து இப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நெகட்டிவ் கிடச்சிதுன்னா ரீப்ளேஸ் ஏ, பாசிட்டிவ் கிடச்சிச்சுன்னா ரீப்ளேஸ் பி. இப்போ இதில் வந்து நெகட்டிவ் கிடச்சிருக்கு, அதனால் ரீப்ளேஸ் ஏ. இதே போல் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது எப்போ வந்து எஃப் ஆஃப் இப்படி நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது எப்போ நமக்கு, அதாவது இப்போ அந்த x7 பார்த்துப்போம். x7னா இந்த வேல்யூவும் சேமாக இருக்கணும். அப்படி அந்த கண்டினியூஸாக வரக்கூடிய வேல்யூஸ்னால் சேமாக இருந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் வந்துட்டுன்னு அர்த்தம். ஆனால் நமக்கு இப்போ இதில் வரல. அதனால் அப்படி ப்ரொசீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ரொசீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்படி எல்லாமே ப்ரொசீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி ப்ரொசீட் பண்ணிகிட்டே வரும்போது லாஸ்ட்டாக நமக்கு எப்போ ஆன்சர் வருதுன்னா எஃப் ஆஃப் 16, x16 ஆன்சர் வந்திருக்கு. x16, x15, அப்புறம் x14 பார்க்கணும். x14 அதில் x14லேருந்தே நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. x14ல் வந்து 2.7065 கிடச்சிருக்கு. x15ல் வந்து 2.7065, x16 2.7065. அப்போ நமக்கு ஆன்சர் கிடச்சிட்டு. இதுதான் நம்மளோட ஆன்சர்.